வியாதி உங்களை கூட்டின்னு போகக்கூடாது, தேவ தூதர்கள் கூட்டின்னு போகணும். பக்கத்தில் பஸ் சொல்லுங்க. இப்போ வியாதி பல வடிவத்தில் வருது. சுகர்னு வருது, ப்ரெஷர்னு வருது, ஹார்ட் அட்டாக்னு வருது, லிவர் ப்ராப்ளம்னு வருது, லங்ஸில் ப்ராப்ளம் வருது, இன்டெஸ்டைனில் ப்ராப்ளம் வருது, கேன்சர்னு சொல்லுது. இப்படி பல வடிவத்தில் உங்களோட தங்கிடுது. நீங்கள் போனால் போக மாட்டேது. அது சொல்லுது நம்ம 2 பேரும் ஒன்றாயிட்டோம். நீ என்ன சொல்லணும், அதெல்லாம் ஆதாமுக்குள்ளே வந்துச்சு. கவனிக்கணும். இதெல்லாம் எங்கிறது வந்தது? இனிமேல் நான் உனக்குள்ளே இல்லை, ஆதாமுக்குள்ளே இருந்தேன், நான் அனுபவிச்சுருக்கேன். நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு என் சுதந்திரம் மாறிடுச்சு. இனி நான் வியாதியை சுதந்திரிப்பதில்லை, இனி நான் சாபத்தை சுதந்திரிப்பதில்லை, இனி தீமையை நான் சுதந்திரிப்பதில்லை. அப்ப நான் என்ன பண்ணோம்? நம்ப முடியாத சூழ்நிலை இருந்தா கூட நான் நடுவில் நின்று சொல்றேன், ஆதாமுக்குள்ள நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன். சாத்தானே, வியாதியே, உன் ஆளுகை முடிந்தது. தரித்திரமே, உன் ஆளுகை முடிந்தது. சாபமே, உன் ஆளுகை முடிந்தது. எனக்கு விரோதமா மந்திரமும் இல்லை, சூனியம் இல்லை, எந்த ஆவிக்கு என் மேல அதிகாரம் இல்லை. இப்ப நீங்கள் ஆளுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. நீங்க யாருன்னு பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இயேசுவின் இரத்தத்தினாலே பாவங்களற நம்மை கழுவி. இருங்க, இப்ப ஒரு கேள்விக்காரன், எத்தனை பேர் இயேசுவின் இரத்தத்தால பாவங்களற கழுவப்பட்டிருக்கீங்க? கொஞ்சம் பேர் கழுவப்படலையா? கழுவப்பட்டிருந்தா கையை உயர்த்துங்க, பரவாயில்ல, வெட்கப்படாம காட்டு. நல்லா காட்டு பிரதர். அப்படி கழுவப்படாத யாராவது இருந்தா இயேசுவை ஏற்றுக்கோ. சரி, கழுவப்பட்டீங்க. இப்போ நீங்கள் யாரு? இருங்க, நீங்கள் யாருன்னு இப்போ படம் காட்ட போகிறேன். பேய் உனக்கு ஒரு படம் காட்டுறான். நீ குள்ளமாக பிறந்துட்ட, அதுதான் நீ இப்படி இருக்கிற. நீ கருப்பாக பிறந்துட்டியாக்கும், அதனால தான் அப்படி இருக்கிற. வெள்ளையாக பிறந்தன்னு சொன்ன, நீ வெள்ளையாக பிறந்துட்டா, அதுதான் நீ இப்படி இருக்கிற. சில பேர்கிட்ட சொல்ல, நீ படிக்கலனால தான் இப்படி இருக்கிற. உங்கள் அப்பா சரியில்லைனால தான் நீ இப்படி இருக்கிற. உனக்கு பிறப்பு சரியில்லை. நல்ல கவனிங்க, யார் எப்படி சரியில்லாமல் போனாலும் நீ சரியானதை கற்றுக்கிட்டா நீ சரியாயிடுவ. ரைட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் ப்ரொடியூஸ் ரைட் பிளெஸிங். நல்ல விசுவாசம் நல்ல வெற்றியை தரும். எப்போ பாரு உட்காந்துன்னு பாழா போனோன்னு எங்கள் அம்மா கிட்ட 1000 வாட்டி சொன்னேன், அவனை கட்டி வைக்காத. இந்த ஆளை பிடிச்சி என் தலையில் கட்டி நான் படுற அவஸ்தை. இன்ன வரைக்கும் நீ இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருந்தா, மகளே, எப்படி மகளே நீ நல்லா இருக்கும்? சொல்லுங்க. சதா அதே சொல்றது. அதே மாதிரி புருஷன் சொல்றான், மக்கு, இதை போய் கல்யாணம் பண்ண பார், அதுக்கு அறிவு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அது கேட்குது, உங்க அப்பா மக்கு, உங்க அம்மா மக்கு, உங்க தம்பி மக்குடா. ஏய், நீ என்ன வேணா என்ன பேசுடி, எங்கள் அம்மா பற்றி பேசிட்டேன், இப்படி ஆட்டுவான். அப்புறம் ஒருத்தர் அடிச்சுக்க வேண்டியது, அடியெல்லாம் வாங்கிட்டு கூட அது அங்கே போய் வீட்டில் போய் ஒரு பாத்திரத்தை தூக்கி விசிறி அடிக்குது. அந்த அடி உனக்கு விழுந்ததுன்னு வச்சுக்க. பாஸ்டர், இதெல்லாம் எப்படி தெரியும்? எல்லாம் படிச்சுதான். இட் இஸ் நாட் மை எக்ஸ்பீரியன்ஸ், என் அனுபவம் இல்லை. பலர் கதையை கேட்கிறேன். வாழ்க்கையில் இதெல்லாம் மாதிரி துன்பங்கள் வந்த உடனே அதில் போய் என்டாங்கிள் ஆகி அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு, எனக்கு இதெல்லாம் சரியாகிறதுக்கு சாத்தியம் இருக்குதா, வெளியில் வருமா, நடக்குமா, வாய்க்குமான்னு சொன்னால் வாய்க்கிறதுக்கு ஒரு வழியை நான் சொல்கிறேன். இப்போ நீ என்ன பண்ணணும்? நான் இப்போ ஆதாமுக்குள்ளே இல்லையே, என் குடும்பத்தில் சாபம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கை நான் இப்படி தீங்கு அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சாத்தானே, உன்னுடைய ராஜ்யத்தில் வரக்கூடிய எந்த காரியமும் என்ன ஆள முடியாது. என்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரால நான் ஜீவனை பெற்றேன், என்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரால கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தை பெற்ற நான் உன்னை பார்த்து சொல்றேன், உனக்கு என் மேல ஆளுகை கிடையாது. ஏனென்றால் என்னை தேவன் அவர் ரத்தத்தால கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கீங்க? நீங்க படிங்க பிரதர். இப்போ ஆஹா, ரத்தத்துல கழுவுன பிறகு நீங்க என்ன ஆயிட்டீங்க? ராஜாக்கள். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. சிஸ்டர்லாம் சொல்லுங்க, ராணி. அங்க பேய் வரான், பிரச்சனை கொண்டு வரான். அங்க போய் நின்று பேச்சா இருக்கட்டா, நீ அங்க நின்னுக்கும், நான் இங்க நின்று. இந்த மாதிரி டீல் போட்டா அவனுக்கு தெரிஞ்சிருது, நீ கோழை.
அங்க பார்க்கும்போது தெரியுது உன்னோட தொடர் நடுங்குது. ராத்திரி கெட்ட கனவு கொடுத்து பார்க்குறான், எப்படி இந்த அம்மா பண்ணுது பார்க்கலான்னு. உடனே துடிச்சு பிடிச்சி தண்ணி எடுத்து குடிச்சிட்டப்பா, அப்படியே சுழுத்து போச்சுக்கா, முடியல, அப்படி நின்றுக்குச்சு. நிற்கும். ஆனால் நீ சத்தியத்தை தெரிஞ்சா சொல்வ, நீ என்கிட்ட வர்றதுக்கு உனக்கு என்ன இருக்குது? உனக்கும் எனக்கும் தொடர்பு என்னைக்கும் துண்டிச்சாச்சே. ஒரு காலத்தில் அங்கே தொடர்பு துண்டிக்கப்பட்டு செத்து போயிருந்தேன். இப்போ நான் ஜீவனை பெற்று அங்கே போயிட்டேன். இப்போ இங்கே நின்று உன் மேல ஆளுகை செலுத்த எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் பெற்ற நீ அதிகாரம் உள்ளவனை போல பேசணும். அங்கே நின்று பேய் வந்து முருட்டுறான், மிரட்டுறான், பேச்சா இருக்கட்டும், நீ அங்கேயே நின்றுக்கோ, எங்கள் பாஸ்டர் நான் கூப்பிட்டு வரேன். அவர் வந்தாருன்னு வச்சுக்கோ, அவர் தண்ணி ஊற்றி தெளிச்சு மந்திரிச்சு விட்டுற மாட்டாரு. நாங்கள் எண்ணெயை கொஞ்சம் மணி வாங்கி வச்சுக்குவோம். அதை கூட நாங்கள் பொரிக்கும் போது ஒரு சொட்டு எண்ணெய் அதில் விட்டு ரத்தஞ்செய்யும் சொல்லி அந்த மீன் எண்ணெயில் ஜப எண்ணெயை ஊற்றி, அட முட்டாள் கிறிஸ்தவர்களே, ஃபூலிஷ் கிறிஸ்டியன். பவுல் சொல்றாரு, புத்தி கட்ட கலாத்தியரே, உங்களை மயக்கனவன் யார்? யாரா உனக்கு விச் கிராஃப்ட் பண்ணான்றார்? உன் மனசை யார் மயக்கிட்டா? இந்த பேய் பெருசு உனக்கு சொன்னவன் யார்? இந்த சாத்தான் வல்லமை பெருசு என்று உனக்கு சொன்னவன் யார்? எபிரேயர் 2:14 வாசிக்கவில்லையா? என் தேவன் அவனை அழித்து போட்டார். கொலோசியர் 2:14 சொல்கிறது, என் இயேசு அவன் அதிகாரத்தை பறிச்சிட்டாரு, அவனை என் இயேசு காலால மிதிச்சிட்டாரு. அவனை காலில் மிதிச்சிட்டாருன்னா நம்ம ஆமா பிரதர், அவரு மிதிச்சிட்டார், நான் என்ன பிரதர் பண்ண முடியும்? உன்னை அவரோடு எழுப்பி, உன்னை பாவத்தில் மரித்திருந்த உன்னை, அவனுடைய ஆளுகையில் அகப்பட்டு சிக்கிக் கொண்டிருந்த உன்னை, அந்த மரணத்தில் இருந்த உன்னை உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார். You are seated with him. Now you have authority because you are sitting next to Jesus. இயேசு கூட உட்கார்ந்து ஒரு சீட்டை போட்டு கையில் கொடுத்து இந்த சீட்டில் உட்காரணும். இந்த போஸ்டிங் வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங்கோட பவர்ஃபுல், பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்கை விட ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் நம்ம பீப்புள் ஆர் பவர்லெஸ். தே நெவர் எக்ஸசைஸ் தேர் அத்தாரிட்டி. பட் ஏசிசி பீப்புள், the people who are here, இந்த சபையில் வந்திருக்கிற நீங்கள் ஆள பிறந்தவர்கள். When sickness come and strike your body, speak boldly against the demon. வியாதியை வந்து சரீரத்தை தொட்டவன சொல்லணும், எங்க வந்த நீ? உன் ஆளுகை முடிந்தது. My God, hallelujah. நீ சொல்ல, என் பிசாசே உன் ஆளுகை முடிந்தது, உன் ஆளுகை முடிந்தது, உன் ஆளுகை முடிந்தது. நீங்க இப்படி சொன்னாலுமே அவன் நடுங்குவான் தெரியுமா உங்களுக்கு? இப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த வலி அப்படியே உங்களை விட்டு ரிலீஸ் ஆகும். ஆனா வலி லேசா தொடங்கும். அப்பா ரத்த ஜெயம்பா, தோத்திரம்பா, டே ஜப என்ன ரத்தம் ஜெயம் ரத்தம் அப்படியே மேலே 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 வந்து தலை மேலே டிங்கி டிக்கான்னு ஆடுது. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஜபன்னு பூசினேன், ஸ்தோத்திரம் பண்ணேன் ஒரே. அப்போது சிஸ்டர் நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன், அடுத்த வாரம் வாங்க. உடனே இந்த சிஸ்டர் யாரும் போகுது, அடுத்த வாரம். என்ன பாஸ்டர் என்னாச்சு? உங்கள் அக்கா தாண்டி மந்திரம் பண்ணியிருக்கான். உங்கள் வீட்டில் ஒரு ஏவல் ஆவி இருக்கிறது, உன் வீட்டிலே ஒரு செத்த ஆவி சுத்தி கொண்டு. எத்தனை விசுவாசிங்க அந்த முகத்தை கொஞ்சம் பாருங்க, பைபிள் வச்சுக்கிட்டு. என்ன ஒரு பரிதாப நட, என்ன ஒரு வேதனை. அவங்க அப்படியே போறது, அந்த நடைய பார்த்தாலும் நமக்கு பாவமா இருக்கு. அப்படியே துக்கத்தோட போறாங்க. காண்டம்னேஷன், ஒவ்வொருத்தரையும் குற்ற மனசாட்சி. வீட்டில் புருஷன் திட்டுறான், சபைக்கு வந்தா பாஸ்டர் திட்டுறார். வீட்டில் போனால் அந்த ஆள் திட்டுறான். சரி, இந்த திட்டுறாரு, கோயில் போனால் நிம்மதியாக்கலாம். அந்த ஆள் அங்கிருந்து சொல்றாரு, நீ செய்த பாவம் இப்படியே போய் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை நரகமாய்விடும். என்னடாப்பா, இங்க வந்தாலும் திட்டு, அங்க போனாலும் திட்டு. நம்மளா என்ன மத்தளமா ரெண்டு பக்கம் போட்டு அடிக்கிறாங்களேயா?
உன்னை தேற்றுகிறவர், உன்னை உயர்த்துகிறவர், உன்னை பெருக பண்ணுகிறவர், உன்னை நேசித்து உனக்காக. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, என்ன மீட்கிறதுக்கு உயிரையே கொடுத்துருக்கிறாரு. அப்ப எப்படி மற்றதெல்லாம் வராம போவோம் அப்படின்னு நீ சொல்லணும். இருங்க, நீங்க சரியா சொல்ல. நீங்க என்ன சொல்லணும், உயிரையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? தமிழ், தூய தமிழ்ல நம்ம பேசுற மாதிரி சொல்லணும். என் ஆண்டவர் கடவுள் எனக்காக மனுஷன் வந்து உயிரே கொடுத்துட்டாரு. அப்புறம் எப்படி இந்த உடம்புல வியாதி வரும், சுகம் வராமல் இருப்பது அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், கோயிலுக்கு போனேன், காணிக்க கொடுத்தேன், தசமாக கொடுத்தேன். ஏன் வந்தது? 2 வேளை நான் ஜெபிக்கிறேனே, காலையில் ஜெபிக்கிறேன், ராத்திரி ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு வந்ததுன்னு கர்த்தர் சொல்றார், உன் ஜபமா, உன் ஜபமே எனக்கு அருவருப்பா இருக்குது. என்னை விட்டுட்டு உன் பணத்தை கூட சொல்ற, என்னை விட்டுட்டு என்ன எடுக்கிற, என்ன விட்டுட்டு வார்த்தையை விட்டுட்டு நீ எதையோ பேசுறிய மகளே. அதனால தான் இந்த இடத்துல கைலாசன் தெருவில் ஒரு அகாப்பே சிட்டி சர்ச்னு ஒன்று ஸ்தாபிச்சேன். நீ போயிட்டே இருக்கிற, வார்த்தையை கேட்காம உன் காதை நீ செவி அடைக்கிறியே. கர்த்தர் சொல்றார், எப்படி நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? நான் சொல்றேன், நீ பயந்துதான் வாழ்வ. உன் வாழ்க்கையில கெட்ட கனவு வரலாம், பயம் வரலாம். ஆனா விசுவாசி ஆள பிறந்தவன் தெரிஞ்சா நீங்க எழும்பி பிரகாசிப்பீர்கள்.